இரு கதவை திறக்க. ஐயோ நம்ம கதவை திறக்க சவுண்ட வச்சாச்சு. அக்கா எப்படின்னா தப்பிச்சு ஓடிடணும். இரு திறக்க. ஐயோ தம்பி திறக்க போறான். என்ன பண்றது? கண்டிப்பா நான் மாட்டிக்க தான் போறேன் இன்னைக்கு. ஐயோ எல்லாம் போச்சு. இது நான் பண்ணியே ஆகணும். ஒரு சூப்பர் ஐடியா. இந்த செல்லத்தாயி கிட்டே வா, யாராலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. முன்னு டக்குமுக்கு தரங்க. இரு எம்மாடி நல்ல வேலை தப்பிச்ச. அக்கா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அண்ணி உள்ள எங்க அம்மா இருப்பாங்கன்னு என்னமோ சொன்னீங்க. இப்ப பாருங்க யாரையும் காணோம். பாருங்க. உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள். உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள். சரி மாமா அத்தை போயிட்டு வரோம். என்ன பார்த்து போயிட்டு வாங்கப்பா. கொஞ்சம் சீக்கிரமாவே போங்க. போன நேரம் மாதிரி இந்த நேரமும் ட்ரெயினை விட்டுறாதீங்க. அதெல்லாம் விட மாட்டோம் மாமா. இந்த நேரம் 1 மணி நேரம் கூடுதலாவே கிளம்பியாச்சு. அப்ப சரிமா பார்த்து போங்க. என்ன? சரிங்க அத்தை. தம்பி மன்னிச்சிருப்பா. என்னாலதான் எல்லாமே. உங்க 2 பேருக்கும் என்னாலதானே சண்டை வந்துட்டு. என்ன மன்னிச்சிருப்பா. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மல்லிகா என்கிட்ட இப்ப நல்லா தான் பேசுறா. நீங்க கிளம்புங்க. சரி வாங்க கிளம்புவோம். எத்த அழுதது போதும், வாங்க போவோம். பை பை. போயிட்டு வர மல்லிகா. நீயும் என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல. மீனாக்கா சின்ன பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க போல. ஆமா அவங்க அத்தை கதை தான் என்னன்னே தெரியலையே. நாலுமுடி அங்க பாரு, சின்ன பொண்ணோட மாமியாரும் இருக்காங்க. அதானக்கா எப்ப கிடைச்சாக என்னன்னு ஒரு விஷயம் கூட இந்த சின்ன பொண்ணு பிள்ளை நம்மகிட்ட சொல்லல பாத்தீங்களா? அதானே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடணும். ஒரு வார்த்தை சொன்னாலா இவ? சின்ன பொண்ணு அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு. என்ன அதெல்லாம் சரி. 2 பேருக்கும் எதுக்கு மூஞ்சி செவந்து போயிருக்கு? நான் இல்லாதப்ப மூஞ்சிக்கு எதுவும் போட்டிருக்கீங்க? என்ன சின்ன பொண்ணு உங்க அத்தை கிடைச்சாக நீங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீனே? ஐயோ அந்த மலையிலயும் தண்ணிலையும் நாங்க 2 பேரும் உன் கூட தேடணுமா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதான. பிள்ளைய பாரு பிள்ளைய. அக்கா மன்னிச்சிருங்கக்கா. நானே ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் பாத்துக்கோங்க. எங்க அத்தை பண்ண வேலையை கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப டென்ஷன் ஆயிருவீங்கக்கா. யாருக்குனவே டென்ஷன்ல தான் இருக்கும் சின்ன பொண்ணு. சும்மா நோயின்னு பேசிட்டு இருக்காதப்போ. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கியேன்னு பாக்க போய் எல்லா வேலையும் பாரு. அதுக்கப்புறமா உனக்கு வச்சுக்கிறேன். ஏக்கா நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அந்த விஷயத்த. என்ன நடந்தது தெரியுமா? என்ன சின்ன பொண்ணு நடந்தது? உங்க அத்தை எப்படி கிடைச்சாங்க இப்ப வச்சு சொல்லு. தம்பியும் மாட்டிக்காம இருந்துட்டான். சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு மல்லிகா? உங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வச்சிருக்கேன். என்னது மட்டன் பிரியாணியா? என்ன இது? 2 வாரமா ஒளிச்சு வச்சிருந்தது எல்லாம் இந்த மட்டன் பிரியாணியால வீணா போயிட்டு. சோத்து மூட்டைக்கு சோறு பேரு கேட்ட உடனே ஐயோ சொன்னமில்ல எங்க அம்மா உள்ளதான் இருக்காங்கன்னு. எங்க அண்ணியோட சந்தேகம் இப்ப தீர்ந்துட்டு. ஆமா ராதிகா, இந்த சின்ன பொண்ணு சொல்றது எப்பவும் கரெக்டா தான் இருக்கும். ஐயோ இப்படி மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு நாள் ஒளிஞ்சிருந்தது எல்லாம் வீணாயிட்டே. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? இவ்வளவு நாள் அங்க ஒளிஞ்சு இருந்தாங்களா? யாருக்கும் தெரியாம எப்படிமா இவ்வளவு நாள் அங்க இருக்க முடியும்? எம்மாடி நீ போனதுனால கண்டுபிடிச்சிருக்க. என்ன அக்காவுக்கு சரியான ஆளுதான்க்கா. எனக்கும் ராதிகாவுக்கும் ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு பாத்துக்கோங்க. அந்த ரூம் ரொம்ப நாளா பூட்டியே இருக்குன்னு. அதுவும் இல்லாம எங்க மாமா அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதனாலதான் திறக்க சொன்னாங்க. பார்த்தா உள்ள இருக்காங்களே. எப்படி இருந்துச்சு தெரியுமா அன்னைக்கு? இட்டி சின்ன பொண்ணு படத்துல பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமாக்கு எல்லாம் புதுசு புதுசா இருக்கு போங்க. சின்ன பொண்ணு வந்த உடனே கதை பேசுற வேலைய ஆரம்பிச்சிட்டியா? வா வந்து சமையல்லாம் பண்ணுமா. ஆபீஸ் வேற போகணும்ல. இதா வரங்க. சரி அக்கா அப்புறமா எல்லா கதையும் சொல்றேன். என்ன இப்ப போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு போயிட்டு வா. அதுக்கப்புறம் முழு கதையும் சொல்லு. என்ன? சரிக்கா. சிக்கா பாத்தீங்களா எப்படி எப்படிலாம் நடக்குதுன்னு? எம்மோடி என்னால நம்பவே முடியல போங்க. ஷப்பா நம்ம வீட பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு. என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வருமா? நல்லா இந்த சோஃபால படுத்து தூங்குற சுகமே தனிதான்ப்பா. என்னங்க நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, எதுக்கும் அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்லிருங்க இந்த மாதிரி உங்க அம்மா கிடைச்ச விஷயத்த. ஆமா சின்ன பொண்ணு நான் சொல்லணும்னு நினைச்சேன் உன்கிட்ட அன்னைக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க எனக்கு கால் பண்ணிருந்தாங்க பாத்துக்கோ. கால் பண்ணிருந்தாங்களா? எதுக்கு பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? இல்லையே சின்ன பொண்ணு நான் தான் அட்டென்ட் பண்ணவே இல்லையே. இந்த இரு இப்ப கால் பண்ணி கேட்க என்ன விஷயம்னு. சரி கேளுங்க டக்குன்னு. ஹலோ சொல்லுங்க சார், நான் தான் சின்னத்தோர பேசுறேன். அன்னைக்கு எனக்கு கால் பண்ணிருந்தீங்கல்ல, என்ன விஷயம்? அன்னைக்கு கால் பண்ணா அன்னைக்கு எடுக்க மாட்டீங்களா நீங்க? உங்க அம்மா வேணுமா வேண்டாமா உங்களுக்கு? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருங்கப்பா உங்க அம்மா கிடைச்சிட்டாங்க, வந்து கூப்பிட்டு போங்க டக்கு புக்குன்னு. என்னது
எங்க அம்மா கிடைச்சிட்டாங்களா? என்னங்க உங்க அம்மா தான் ஏற்கனவே கிடைச்சிட்டாங்கல்ல, இப்ப என்ன போலீஸ் புதுசா சொல்றாங்க? ஆமா சின்னத்தோர, கிடைச்சு 2 நாள் ஆயிட்டு. அதுக்குதான் அன்னைக்கே உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க தான் எடுக்கல. நான் வேணா ஒரு அட்ரஸ் தரேன், அங்கதான் உங்க அம்மா இருக்காங்க, போய் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போங்க, சரியா? இல்லையே சார், அவங்க கிடைச்சு 2 நாள் ஆயிட்டு. நீங்க யார சொல்றீங்க? என்னது, அவங்க கிடைச்சு 2 நாள் ஆயிட்டா? என்னப்பா சொல்ற? நீ கொடுத்த போட்டோல இருந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க, நீயும் சொல்ற கிடைச்சிட்டாங்கன்னு. என்ன ஒண்ணும் புரியலையே. அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டா வாங்க, என்னன்னு பாப்போம். சரிங்க சார். சின்ன பொண்ணு, போலீஸ் என்ன சொல்றாங்க கேட்டியா இல்லையா? என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னதுன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. எங்க அம்மா தான் ஏற்கனவே கிடைச்சிட்டாங்களே, நம்ம வீட்டுல தானே இருக்காங்க. அவர் வந்து கூப்பிட்டுட்டு போக சொல்றாரு. சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்னும் புரியல. என்னங்க சொல்றீங்க? ஒழுங்கா கேட்டு பாத்தீங்களா? அந்த போட்டோல இருக்கிறவங்கள தானே கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்ல வேற யாராச்சும் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அத்தை தான் நம்ம வீட்ல இருக்காங்களே. அதான் சின்ன பொண்ணு, நான் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிருக்காங்க. நான் என்னன்னு பாத்துட்டு வரேன், சரியா? இருங்க, நானும் வரேன். உங்க அம்மாவையும் கூப்பிட்டு போவோம். எனக்கு ஒன்னும் புரியல. சரி வாங்க, எல்லாரும் போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு, சின்னதோர, எதுக்குப்பா என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஷோ, போலீஸ் ஸ்டேஷன்லாம் நான் வந்ததே இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. எதனா சொல்லி தொலைங்களேன். நாங்க கூட தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது இல்ல, நீங்க காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், பாத்துக்கோங்கம்மா. இப்ப நான் கால் பண்ணி கேட்டதுக்கு உங்களை மாதிரியே ஒருத்தவங்கள அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதுக்குதான் வந்திருக்கோம். என்ன மாதிரியா? அது எப்படிப்பா? சார், நீங்க கூப்பிட்டீங்கல்ல, நாங்க வந்துட்டோம். இந்த பின்னாடி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் எங்க அம்மா. நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் சார். இப்ப நான் கால் பண்ணி கேக்குறப்போ ஏதோ போலீஸ் சொன்னாங்க எங்க அம்மாவை அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. எனக்கு ஒன்னும் புரியலையே. உங்க அம்மா மாதிரி ஒருத்தவங்கள நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க பேர் கூட செல்லம்மா. செல்லம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. செல்லம்மாவா? செல்லம்மா, வா, விளையாட போகலாம். நான் என்னப்பா? எதுக்கு? எனக்கு அவங்க விளையாட பிடிக்கும். அந்த சொல்றேன்ல, எங்க வீட்ல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் என்னோட மகன் வீட்ல பத்திரமா தான் இருக்கேன். எதுக்கு இப்படி என் உயிரை வாங்குறீங்க? வேற யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன கண்டுபிடிச்சுன்னு அவங்களுக்கு கால் பண்ணி இப்ப வர வச்சிருக்கீங்க? என்னங்க, என்ன இது? அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. அதான சின்ன பொண்ணு, எனக்கும் புரியல. நீங்க கோவப்படுறது கரெக்ட் தாமா. ஆனா நீங்களே திரும்பி பாருங்க, உங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அதுதான் சந்தேகப்பட்டு நாங்க நீங்க தான் அவங்களோன்னு நினைச்சிட்டோம். மன்னிச்சுக்கோங்க. செல்லம்மா, எப்படி இருக்க? என்னங்க, யார் இது? அத்தைக்கு தெரியுதே அவங்கள. எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன பொண்ணு. நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆயிட்டுக்கா. என்ன சின்ன பொண்ணு நடக்குது இங்க? செல்லம்மா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அக்கா உன்னை எவ்வளவு இடத்துல தேடிக்க தெரியுமாமா? எங்க போனாலும் அக்கா நீ எங்க இருப்பேன்னு நினைச்சு தேடிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம இருந்த நாளே இல்ல. செல்லத்தாயி, செல்லம்மா, நீங்க 2 பேரும் யாரு? செல்லம்மா என்னோட தங்கச்சி. நானும் அவளும் ஒன்னாதான் பிறந்தோம். எங்க 2 பேத்துக்கும் ஒரே வயசுதான். ஆனா அவ ஒரு நாள் காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு அவ வரவே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கண்டுபிடிச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா. என்னங்க, என்ன இது? உங்க அம்மாக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்குன்னு உங்களுக்கு இத்தனை நாள் தெரியுமா? இவ்வளவு வருஷம் ஆயிட்டு சின்ன பொண்ணு, எனக்கிட்ட ஒரு நாள் கூட இத பத்தி சொன்னதே இல்ல. இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல சின்ன பொண்ணு. செல்லத்தாயி, யாருமா இவங்க எல்லாம்? உன்னோட மகள் மகனா? இவ என்னோட மருமக, இது என்னோட மக சின்னதோர. எம்மா, ஒரு நாள் கூட என்கிட்ட இத பத்தி நீங்க சொன்னதே இல்ல. என்னம்மா புது புது விஷயமா சொல்றீங்க? என் கஷ்டத்தை என் கூடயே வச்சுக்கிட்டோம்ப்பா. இவ தொலைஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிட்டு. திருவிழாவில தொலைஞ்சா இவ. இப்பதான் பார்க்க முடியுது. கடைசி வரை பார்க்காம போயிருவேணும்னு நினைச்சேன். கழுகு தங்கச்சிக்கு இப்ப தொலைஞ்சு போறதே வேலையா இருந்திருக்கு என்ன? சும்மா இரு சின்ன பொண்ணு. ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்ப நான் மட்டும் தொலைலனா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பீங்களா? இந்த போலீஸ் வந்து செல்லம்மாவை தேடி இருப்பாங்களா? தேடி இருக்க மாட்டாங்கல்ல. செல்லம்மாவை நான் பார்க்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. செல்லம்மா, வீட்டுக்கு வாமா, வந்துட்டு போமா. சின்ன பொண்ணு, அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. அம்மா சொன்ன மாதிரி அவங்க மட்டும் தொலைஞ்சு போலனா இந்நேரம் செல்லம்மா சித்திய நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியுமா சொல்லு? ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு சின்ன பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல ராதிகா கிட்ட ஒரு போன் அடிச்சு சொல்லணும் பாருங்க. எந்த